இல்லைன்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற வீடியோஸும் அப்புறம் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனும் உங்கள்கிட்ட வரும். அப்புறம் என் பேர் தான் சிவனேசன். உங்களுக்காக நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம என்னத்தை பார்க்க போகிறோன்னா pancreas, இன்சுலின், அப்புறம் கடைசியாக டயபெட்டிக். இது மூணுத்தை பற்றி தான் பேசிக் இன்ஃபோவை பார்க்க போகிறோம். பேங்க்ரியாஸோட வெயிட் வந்து 50லேருந்து 75 கிராம் வெயிட் தான். அதில் வந்து எண்டோக்ரின் பார்ட்டை நம்ம பார்ப்போம். எண்டோக்ரின் பார்ட் வந்து ஐலட்ஸ் ஆஃப் லேங்கர்ஹேண்ட் ஒரு டைப் ஆஃப் டிஷ்யூ அதெல்லாம் மேடாக இருக்கும். அதில் வந்து 20% ஆல்ஃபா செல்ஸாக இருக்கும், மிச்சம் 80% பீட்டா செல்ஸாக இருக்கும். அது போக கொஞ்சம் டெல்டா செல்ஸும் எஃப் செல்ஸும் இருக்கும். அதை பற்றி நமக்கு தேவையில்ல. இப்போ நம்ம டேரெக்டாக இன்சுலினை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்சுலினை முதல் யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு 2 பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. பேண்டிங் அண்ட் பெஸ்ட். அவங்க 2 பேர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1921 கண்டுபிடிச்சாங்க இந்த இன்சுலினை. இந்த இன்சுலின் வந்து எப்படி மேடாக இருக்குன்னா, இது ஒரு இன்சுலின் வந்து ஒரு சின்ன ப்ரோட்டீன் தாங்க. சின்ன ப்ரோட்டீன் ஒரு அமினோ ஆசிட்ஸ் மூலமாக உருவாயிருக்கு. சின்ன ப்ரோட்டீன் தான். அமினோ ஆசிட்ஸ்னால் என்ன சொல்கிறேன், இப்போ ஒரு பில்டிங் பிளாக் எடுத்துக்கோங்க, அது ஒரு அமினோ ஆசிட்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அதை நம்ம எல்லாத்தையும் கோத்தானோ ஒரு பெரிய லைன் மாரி வருமா, அதுமாரி ஒரு 51 அமினோ ஆசிட்ஸ் சேர்த்தா நமக்கு இன்சுலின் ப்ரோட்டீன் கிடைக்கும். இந்த இன்சுலின் வந்து எல்லா மிருகத்துலேயும் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அதோடய ஃபங்க்ஷனும் எல்லாருக்குமே காமனாக இருக்கும். ஆனால் நான் அந்த சொன்ன அமினோ ஆசிட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ நமக்கு சிமிலராக இருக்கிறத பார்த்தா கவ்வும் அப்புறம் ஷீப்பும் அதில் உள்ள இன்சுலின் நமக்கு ஒத்து போணுச்சு. ஆனால் கேட்கல, அது ரொம்பலாம் கேட்கல. நமக்குள்ளே ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகி அலர்ஜியை உருவாக்கிடுச்சு. அப்புறம் பிக்கு நமக்கு ஏற்றுக்குச்சு. பிக்கு பன்னியில் உள்ள இன்சுலின் நமக்கு ஏற்றுக்குச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு பரவாயில்ல. ஆனால் இப்போ நிறைய மாறிடுச்சு. பாக்டீரியாலேருந்து எடுத்து இன்சுலின் நம்ம போடுறோம், இல்லை பனிலேருந்து எடுத்து போடுவோம், எப்படி வேணால் சொல்லலாம். அதை பற்றி நமக்கு இப்போ தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன், அதை பற்றி சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த இன்சுலின் நம்ம பாடியில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு இப்போ சொல்லிடுறேன். எல்லோரும் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்களா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அதில் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துலேருந்து தான் இந்த இன்சுலின் ஃபார்ம் ஆகுது. அது ஒரு ப்ரோ இன்சுலினாக ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் கோல்கி அப்பரேட்டஸ் அங்கே போய் ஸ்டே ஆகி தான் இன்சுலினாக உருவாகுது. அதுக்கப்புறம் பிளட் உள்ளே போய் நமக்கு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிக்குது. இப்போ அந்த பிளட்டில் எவ்வளோ நேரம் வாழணும், ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க, அவ்வளோ நேரம் தான் அதோட லைஃபு பிளட்டில். இப்போ நார்மலாக ஒரு நான் ஒபிஸ் மேன், ஒரு குண்டாக இல்லாமல் ரொம்ப குண்டாக இல்லாமல் அவங்களுக்குலாம் இன்சுலின் எவ்வளோ இருக்குன்னா 50 யூனிட் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 15 யூனிட் இன்சுலின் சுரக்கும். ஒரு ஹாருக்கு 1லேருந்து 2 யூனிட் இன்சுலின் வந்து சுரக்கும் பீட்டா செல்லேருந்து. சரி, இன்சுலினை பற்றி பார்த்தாச்சு. இது அதுக்கு மேலே இன்சுலினை டெவலப் பண்ணி சொல்ல விரும்பலன்னு இல்லை, ரொம்ப உள்ளே போனால் நமக்கு குழப்பமாயிடும். சரி வாங்க டேரெக்டாக டயபெட்டிக்ஸ் உள்ள போயிடலாம். டைப் 1 டயபெட்டிக்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். டைப் 1 டயபெட்டிக்ஸ் மோஸ்ட்லி பிலோ 30 இயர்ஸ் ஏஜ் இருக்காங்களே அவங்களுக்கு தான் வரும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் 10லேருந்து 5%க்கு 35, 36, 37 அதுமாரி இருக்காங்களா அவங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இதோட சிம்டம்ஸ் வந்து ரொம்ப சிவியராகவே இருக்கும், கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சிவியராக இருக்கும். அவங்க வந்து அவங்களோட பாடி வெயிட்லாம் நார்மலாக தான் இருக்கும். அப்புறம் அவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஆன்டிபாடிஸே அந்த பீட்டா செல்லை அழிக்கும். மோசமானது தான். இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து இன்சுலினும் அப்புறம் டயட்டு தான். சரி வாங்க இதை தள்ளி வச்சுட்டு டைப் 2க்கு போகலாம். டைப் 2க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபோ சொல்லிடுறேன். இப்போ வேர்ல்ட்லேயே சைனா, இந்தியா, யூஎஸ் இங்கே தான் நிறைய டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க. காமனாக டைப் 2 தான் இருக்குது. சரி, டைப் 2வை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ஆஃப்டர் 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க இல்லை 40 இயர்ஸில் இருக்கவங்களுக்கு டைப் 2 டயபெட்டிக்ஸ் வரும். ஏன் வருதுன்னா மோஸ்ட்லி ஹெரிடிட்ரி தான், ஜெனட்டிக்ஸ் தான் அதுக்கு காரணம். ஜெனட்டிக் மட்டும் தான் காரணம்னு சொல்ல முடியாது, ஜெனட்டிக்ஸ் காரணம். அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்டைல், அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ஸ், ரொம்ப வேலை செய்யாமல் இருக்கிறது, அதுமாரி லைஃப் ஸ்டைல் சொல்லலாம். அப்புறம் ஃபுட்டு நிறைய கேலரி எடுத்து ஒபீஸ் ஆகிறது, அதுவும் ஒரு டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைல் தான். அதனால் எப்போதுமே ஹெல்த்தியான டயட் வச்சுக்கோங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். சரி, இந்த பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் என்னென்ன கொடுக்கலாம்னா டயட் கொடுக்கலாம், அப்புறம் எக்ஸசைஸ், அப்புறம் இன்சுலின் அவ்வளோ தேவைப்படாது. சில பேருக்கு தேவைப்படும், சில பேருக்கு தேவைப்படாமல். எக்ஸசைஸும் டயட்டும் முக்கியமான ஐட்டம் தான். இப்போ நீங்கள் டின்ஸாக பிறகுறீங்க, உங்களுக்கு டைப் 2 டயபெட்டிக்ஸ் எப்படி வரும்னா 80% உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது 2 பேருக்குமே. அதே டைப் 1 இருந்தீங்கன்னா அவங்களுக்கு 50% தான் இருக்கும். டைப் 2 இருந்துச்சுன்னா உங்களுக்கு 80% வரும். நீங்கள் ட்வின்ஸாக இருந்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்துடும். அதான் சொல்ல வரேன். புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? சரி ஓகே, உங்களுக்கு புரிஞ்சால் எனக்கு பெஸ்ட்டு தான். சரி, இதுக்கப்புறம் இந்த டயபெட்டிக்ஸை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது, இல்லை வராமல் எப்படி தப்பிக்கிறதுன்னு நான் சொல்லிடுறேன். தினைக்கும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க, க்ரீன் லீவ்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க, குமின் சீட்ஸ் சாப்பிடுங்க, அதிகமாக குமின் சீட்ஸ் வாட்டரை குடிங்க, அது ரொம்ப நல்லது தான். அப்புறம் தினைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஹெல்த்தியான டயட் வச்சுக்கோங்க. இது எல்லாமே டயபெட்டிக்ஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றும். அதுக்குன்னு வராமல் இருக்காதுன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் ஆல் ஃபேட். அதனால் எப்போதுமே ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க, எப்போதுமே ஹெல்த்தியாக இருக்கணும், எப்போதுமே ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். அப்புறம் எக்ஸசைஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் பண்ண முடியணும், முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணணும் எக்ஸசைஸ்.
சும்மா நடந்து போங்க, ஓடுங்க, குதிங்க, காலைல ஃப்ரீயாக இருக்க டைமில் அதுமாதிரி பண்ணிட்டுருங்க. ஏதாச்சும் பண்ணுங்கள் எக்ஸசைஸ், அதான் சொல்ல வரேன். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். என்ன தான் கவலை இருந்தாலும் எல்லாருமே ஜாலியாக இருங்க, அப்புறம் ஹெல்த்தியாக இருங்க. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோகளோட நான் உங்களை பார்க்க வரேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பாய்.